சந்தோஷமா இப்ப தான் வந்து விஜயும், காவேரியும் கொஞ்சம் கொஞ்சமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல விஷயங்கள் நடந்திருக்கு. இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கதைகள்ல ஹீரோயின்னா பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்கிற மாரிலாம் கிடையாது. இவங்களுமே நெறைய தவறுகள், நெறைய நல்ல விஷயங்களும் செஞ்சிருக்காங்க. நெறைய தவறான விஷயங்கள் எடுத்திருக்காங்க. இப்ப இந்த நிவின், யமுனாவுக்கு ஒரு கல்யாணத்த பண்ணி வச்சாலும் கொடுமையான ஒரு விஷயம். எல்லாத்தையும் தாண்டி என்ன அப்டின்னா வந்து 2 பேருமே சின்னதுலேருந்து நெறைய விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டவங்க, அன்புக்காக ஏங்குறவங்க. இப்ப அவங்க ஒண்ணு சேர்ந்துடுறாங்க அப்படிங்கிறதும், ப்ளஸ் வந்து அவங்களுடைய இந்த ஒத்து வருதுங்கிற மாரி விஷயங்கள் இருக்குல்ல. 2 பேருக்கும் 2 பேருடைய ஒரு சின்ன சின்ன ஒரு மேனரிசம்ல இருந்து சின்ன சின்ன ஒரு அன்புலேருந்து எல்லாமே ஒத்து வருது. அதனால தான் வந்து ஜாலியா ஒரு நல்ல கப்புலாவும் இருக்காங்க. நெறைய பேருக்கு பிடிக்கவும் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு வழியா வந்து எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்த மாரி அந்த பிறந்தநாள் ஃபங்ஷன் நல்லபடியா நடத்தி முடிச்சது மட்டும் இல்லாம, இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ரொமான்ஸ் போர்ஷன் வேற ஆரம்பிக்குது. முதல்ல காவேரி ரொம்ப அப்படியே உருகி உருகி வந்து என்ன நீங்க எவ்வளோ தூரம் பார்த்துப்பீங்க, எனக்கு இப்படி ஒரு பிறந்தநாள கொண்டாடுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்பொழுது தான் இவர் வந்து அவங்களோட கையை எடுத்து அவருடைய நெஞ்சு மேலே வச்சு அதுக்கப்புறமா வந்து அவர் நீ என் கூடவே இருந்துரு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ என் கூடவே இருந்துரு, நானும் உன் கூடவே இருந்துருவேன், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி பார்க்க முடியலன்னு சொன்னதுக்கு பிறகு தான் அது ரொமான்ஸாக மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் அருகில் உட்கார, அப்புறம் எந்திரிக்க, அப்புறம் வந்து வெக்கப்பட, அப்புறம் வந்து கட்டி அணைக்க, முத்தம் கொடுக்க அப்படின்னு எல்லாம் சேர்ந்து முழுசாக கணவன் மனைவியாக மாறுறாங்களா, இல்லை மாறுறதுக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி இப்போ கரெக்டாக அந்த பசுபதி சொன்னார்ல, எந்த ஆசிரமத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ கூட்டு போனார்ல ராகினியை. அவங்க வந்து நேராக கதவை தட்ட, திடீர்னு கதவை தட்டி ஷாக் ஆகி என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியாமல் அந்த அன்பெல்லாம் நிற்க, போய் பார்த்தா அங்கே வெண்ணிலா வந்து நிற்க. இப்போ தான் அவன் கணவன் மனைவியாக மாறலாம்னு நினச்சாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து குறுக்க பூந்துட்டாங்க. இப்போ என்ன செய்ய போகிறார் விஜய் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஸ்டேட்டில் கொண்டு வந்து கதையை விட்டுற போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஆனால் எப்படி பார்த்தாலும் வந்து விஜய்க்கு கம்ப்ளீட்டாக இப்போ காவேரி மேலே காதல் இருக்கும்போது புதுசாக வெண்ணிலா வந்தால் கைவிட்டுருவாரா மாட்டாருன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். யாரும் யாரும் சேரணுங்கிறதையும் சொல்லுங்கள்.